அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் நல்வழியில் இன்றும் ஒரு நல்ல பாடல் பாடியதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இரு நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என் நோவு அறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. வயிறோட வாழ்வது ரொம்ப கடினம்னு சொல்கிறார். ஏன்? நாள்தோறும் நம்மால் உண்பதை ஒழிக்க முடியாது. அப்புறம் 2 நாளுக்கு சேர்ந்தாற்போல் உண்ணவும் முடியாது. என் துன்பத்தை உணராத வயிறே உன்னோடு வாழ்வது மிக கடினம். ஐயே, மிக கடினம். வயிறுக்கு சொல்லி பாருங்க. வயிறே, காசு இல்லை, இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடாம விட்டுடலாமா? முடியாது முடியாது முடியாது. கடன் வாங்கியாவது எனக்கு வயிற்று நிரப்பு வயிறு சொல்லுது. இன்னொரு நாளைக்கு வயிறு நம்ம நண்பர் வீடு, நாளைக்கு முழுதும் நமக்கு சாப்பாடு கிடைக்காது, இன்றைக்கே மொத்தத்தையும் நாளைக்கும் சேர்த்து இன்றைக்கே சாப்பிட்டுனா முடியாது முடியாது முடியாது. அதுவும் முடியாது, இதுவும் முடியாது. என் துன்பத்தை உணராத வயிறே உன்னோடு வாழ்வது மிக கடினம். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனால் வயிறுடன் நாம் வாழ முடியாது. நம்ம சொன்ன பேச்சை கேட்காத ஒரே உறுப்பு வயிறு தான். வயிறு தான். நீ என்ன சொன்னாலும் கேட்காது. ஆக சான்றோர் பெருமக்களே, நாம் சாப்பிடுவதை தவிர்க்க முடியாது. இருக்கிறது என்பதற்காக அதிகமாகவும் சாப்பிட்டு விடவும் முடியாது. நாம் வேளைக்கு சாப்பிட வேண்டும். வயிறு கேட்டுக்கொண்டே இருக்கும், நாமும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருத்தன் 20 இட்லி சாப்பிட்டான். நண்பன் கேட்டான், ஏய் 20 இட்லி சாப்பிட்டேன்பாடா நீ? போய் 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 20 இட்லி யாரெல்லாம் சாப்பிட முடியுமா? 19 தான் சாப்பிட்டேன். நன்றி, வணக்கம்.